பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கிறவர். அவர் நம்மை காக்கும்படியாய் அநேக கிருபைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை நம்மோடு கூட அனுப்பி நம்மை காக்கிற ஒரு வேலையை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைக்கிறேன். இதோ யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மகமன் வீட்டை நோக்கி அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். வழியிலே லூஸ் என்கிற ஒரு இடம் வருகிறது. இந்த லூஸ் என்கிற இடத்திலே வந்த பொழுது சூரியன் அஸ்தமித்தபடியினாலே யாக்கோபு ஒரு கல்லை தனக்கு தலையணையாய் வைத்து அங்கே படுத்துக் கொள்ளுகிறான். அங்கே படுத்துக் கொள்ளுகிற பொழுது ஒரு சொப்பனம் காண்கிறான். வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியின் உச்சியிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றி உன் தகப்பன் வீட்டிற்கு உன்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுக்கு உன்னோடு கூட அநேக வாக்குறுதிகளை கொடுத்த பொழுது காலையிலே யாக்கோபை எழும்பி பார்க்கிறான். இந்த இடம் மிக பயங்கரமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் இவ்விதமாய் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டிற்கு என்னை சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவீர் என்றால் நான் நிறுத்தின இந்த கற்றும் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி அதுவரை லூஸ் என்று சொல்லி இருந்த அந்த இடத்திற்கு இப்பொழுது யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். பாருங்கள், யாக்கோபு வெறுமனாய் அவர் கடந்து போகிறார். ஆனால் மீண்டுமாய் யாப்போக்கு என்கிற ஆற்றை கடக்கிற பொழுது அவர் விதமாய் சொல்லுகிறார், நான் வெறும் கோலும் கையுமாய் இந்த ஆற்றை கடந்து போனேன், இப்பொழுதோ இந்த 2 பரிவாரங்களை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு செய்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாம் போகிற வழியெல்லாம் கர்த்தர் நம்மை காக்கும்படியாய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் நம்மை நடக்கிற பாதையிலே நாம் வழுகி விழாதபடி காத்து நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபைகளை நம்மேலே பொழிய பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய தூதர்களுக்கு நாம் போகிற வழியிலே நம்மை காப்பாற்றும்படியாய் அவர் நமக்கு கிருபையை தருகிறார். எனவே இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் தெய்வம் அல்லவா? எங்களை நேசிக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை நடத்துகிற ஆவியானவர் அல்லவா? அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, யாக்கோபு விதமாய் ஜெபித்தாரே, நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உன்னாகாரம் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணும் என்று யாக்கோபு ஜெபித்த போது யாக்கோபின் ஜெபத்தை கேட்ட எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கும் என் ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம், தம்முடைய பிள்ளைகள் நடக்கிற எல்லா பாதைகளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை
கட்டளையிடுவீராக. தேவ ஆவியாண்டிய பாதுகாவல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிறைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியாண்டிய பாதுகாவல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நிறைவின் நன்மைகளை தருகிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நிறைவின் நன்மைகளோடு கூட தம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா நிலைகளிலும் என் ஆண்டவர் மாத்திரம் போதுமானவராயிரும். கிருபையாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.